நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து சுடரி உன்னோட ஆட்டத்தை நீ ஆரம்பிச்சிட்ட, எப்படியாவது இந்த வீட்லயே அப்படியே சும்மா பர்மனண்டா தங்கிடணும்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்ட. ஆனா அதுக்கு நான் விடுவேனா? என்னோட ஆட்டம் இதுக்கு மேலதான் ஆரம்பம். இந்த மல்லி யாரு என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிய காணும். ஒரு பக்கம் அன்னபூர்ணி, மறுபக்கம் நம்ம மனோகர், இவங்களெல்லாம் எதுக்கு வெளியே போயிருக்காங்க, அந்த வீட்டுல இல்லாம இருக்காங்க. நீ என்ன நினைச்சுன்னு இருக்க? அவங்க இந்த வீட்டுல யாரு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்க. நீ யாரு, என்ன, எவரு, உன்னை பெத்தவங்க யாரு அப்படின்ற முழு விவரத்தையும் கண்டுபிடிக்க நான் அனுப்பிச்சவங்க. இந்நேரத்துக்கு அவங்க ஆதாரத்தெல்லாம் திரட்டிட்டாங்க. ஐயோ இதோ பாரு போனே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து வச்சு, சொல்லுங்க அன்னபூர்ணி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மல்லி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அந்த சுடரி இருக்காளே அவளோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. நீ இப்பவே வந்தாலும் அவளை கையங்களமா பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அப்படியே சுடரி ஒரு பக்கம் பொட்டு தாக்க வர்றா இல்ல பொட்டு தாக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்கி ஒரு பக்கம் துரத்தி அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம வீடியோ ஒரு பக்கம் ஜே ஜே ஜேன்னு சந்தோஷத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க. அதை கேட்டதும் அவுட் ஸ்பீக்கர் போட்டு நீங்க சொன்னதை ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ண சொல்ல, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு அப்படியே சும்மா தவிக்கிறாங்க. அப்படியே சும்மா வயிறெல்லாம் கப 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 கபன்னு எரியுது. இப்ப அப்படியே சும்மா அந்த வயிற்றுலோட அதே செகண்ட்ல அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ரேணுகா, அதாவது சுடரி ரூபத்துல ரேணுகாவா நடிச்சுன்னு இருக்காளே அந்த சுடரி, அவ வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பரபரப்பா போறா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா, அம்மா தாயே நீ என்னம்மா இங்க பண்ற, நீதான் என் வாழ்க்கையில வந்த பேயே, நீ இத்தனை நாள் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷம் வருத்தம் எல்லாமே இருந்துச்சு, ஆனா இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கைய ஒரு பக்கம் நரகமா மாற போதே, நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன், என் வாழ்க்கைய அப்படியே சும்மா இருள ஒரு பக்கம் தள்ளி விட்டியே என்ன பெத்த தாயே அப்படின்னு சொல்லிட்டு கதறி 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 அழ ஆரம்பிக்கிறாங்க. கதறி கதறி அல்றாங்க நம்ம சுடரி. ஆனா அதே சமயத்துல கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதோ பார் சுடரி, யாரும் உனக்கு இந்த மாதிரி ஆஃபர் தந்துக்க மாட்டாங்க, ஆனா நான் உனக்கு ஆஃபர் தரேன். நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஆனா இதை மட்டும் நீ சிறப்பா பண்ணிட்டா அது போதும். இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில எந்த ஒரு தொந்தரவும் நானும் உனக்கு பண்ண மாட்டேன், நீ எனக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா இது, அப்படி என்னவா இருக்கும், என்னதான் விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, நீ இந்த வீட்டுல நடிக்க வேணாம்னு சொல்ல, ஆனா நீ எல்லாம் மீறி போக கூடாது, நீ இருக்கிற வரையும் நடிக்கிற வரையும் நடிச்சுக்கிட்டே இரு, உனக்கான நேரம் வரும், அப்போ உனக்கான தொகையை கொடுத்து நானே இந்த வீட்டை விட்டு சந்தோஷமா உன்னை வெளியே அனுப்பிச்சுக்கிறேன். ஆனா அதே சமயத்துல நீ ஒரு பக்கம் தேவையில்லாம ஒரு பக்கம் நம்ம தலைவன் விஜய் பக்கம் சாயிருதோ, விஜய் பக்கம் அப்படியே சும்மா கவுத்தரலாம், விஜய் நம்ம பக்கம் வழியில வலிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான கண்ணோட்டத்துல சுத்தி நின்ற போட்டு தள்ளுருவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. இதை கேட்டதான் அப்படியே சும்மா சுடரி ஒரு பக்கம், என்ன எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டா நீ சொல்றதெல்லாம் வீட்டுல நம்பிடுவேன்னு நினைச்சிருக்க, நீ என்ன உன் பருப்பலாங்க வேகாத மல்லி, நான் சொன்னதான் விஜய் என்னோட விஜய், எனக்கு மட்டும்தான், நீ என்ன சொன்னாலும் விஜய் என்னோட விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் ஆங்காரத்தோடையும் திமுறோடையும் கொழுப்போடையும் பேசின்னு இருக்கா அந்த சுடரி. இதை கேட்டதான் நம்ம மல்லிக்கு ஒரு பக்கம் ஆவேசம் வருது, அடிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. நீ யோசிப்பானா நான் அடிக்கதான் அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பூர்ணி சப்புன்னு ஒண்ணு வச்சு அடிங்க வீட்டுக்குள்ள வந்து வேற ஒருத்தி மாதிரி நடிச்சுன்னு இந்த வீட்டவே ஒரு பக்கம் ரண்டங்கெல்லாம் பண்ண இருக்கு. உன்னை சும்மா விட்டு ஆரத்தி எடுப்பாங்க, ஆரத்தி பொடி வெளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே அந்த சுடரிய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நம்ம அன்னபூர்ணி அதை பார்க்கும் போது கண்குள்ளா காய்ச்சுடா கண்குள்ளா காய்ச்சி, இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்க தானே இத்தனை வருஷமா இத்தனை நாளா தவமா காத்துன்னு இருந்தேன். இப்ப அருமையான ஒரு பக்கம் சண்டை சச்சரவு போயின்னு இருக்கு. இதுக்கு மேல யாராலையும் தப்பிக்க முடியாதுங்க. ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போக போகுது. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தர போறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற யாரு நம்ம கதிரேசன் தாங்க. கதிரேசன் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசன் ஒரே ஒரு விஷயத்தான் அடிச்சு சொல்றாரு, ஏன் பொண்ணு எப்பவுமே அவரோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா குழப்பத்துல ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி நாசமா போச்சு, நான் என்ன பண்ணுவேன் என்னத்த பண்ணேன் ஏது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கூணி குறுகி போய் அழுந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் சொன்னது இந்த வார்த்தை தாங்க. அது மட்டும் இல்லாம துபார் விஜய், என் பொண்ணோட நீ சேர்ந்து வாழணும், என் பொண்ணுக்கு நீ வாழ்க்கை தரணும், அதை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு வாழ்க்கை தரத்துக்கு நான் விரும்ப மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த மல்லிக்கு ஒண்ணுமே இல்லை, ஒட்டு இல்ல உறவு இல்ல குழந்தை இல்ல, ஆனா என் பொண்ணுக்கு குழந்தை இருக்கா வெண்பான்ற உருவத்துல. அதனால இந்த மல்லி அடிச்சு துரத்திட்டு அவளுக்கு தேவையான செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டுலாம். 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் ஏன் 60 லட்சமே நான் கொடுத்துட்றேன், என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுதான்
தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் பேசுறாரு. உடனே பாக்கணும் நம்ம கௌதம் ஒரு விஜய் ஒரு பக்கம், சரி ஓகே உங்க பொண்ணுக்கு ஒரு 40 லட்சம் கொடுத்து விட்டுறேன், உங்க பொண்ணு அப்படியே கூட்டு போயிருங்க, என் கூட மல்லி இருப்பா கண்டிப்பா, ஏன்னா என் வாழ்க்கையில மல்லி ஒரு பாட்டு தான், மல்லி யாருக்காக எதுக்காக விட்டு தர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி அப்படியே மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறாரு. இதனால வெறுப்பான கடுப்பான நம்ம தலைவன் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம எதுவுமே பேசாம ஒரு பக்கம் சைலண்டாவே இருக்காரு. என்னடா இது நாம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடக்குது, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல பாத்துக்கலாம், எவ்வளவு பிரச்சனை எல்லாம் பார்த்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், சாதாரணமா இந்த இடத்துக்கு ஒண்ணு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் ஒரு முடிவுல இருக்காங்க. இந்த முடிவு நிறைவேறுமா நிறைவேறாதா, அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா நிறைய கேள்விகள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. சரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மனோவர் இருக்காரு, அவரு கரெக்டான சமயத்துல கரெக்டான நேரத்துல வந்து தொபார் இதுதான் ஆதாரம், இவரோட அம்மா யாரு, இவ எந்த ஊரு, என்ன எழுட்டு லூசுக்கு எல்லாமே இதுல இருக்கு, உன்னோட பொண்ணு செத்ததுக்கான முழு ஆதாரமும் இதுல இருக்கு, இதை பாத்துக்கோ, இதை பார்த்து இனிமையா திருந்தவே திறந்த மட்டும் சொல்லு பார்க்கலாம், உன் பொண்ணை கொண்டது வேற யாரும் அந்த ராஜேஸ்வரி தான், கேடுகட்ட ராஜேஸ்வரி, கூடவே இருந்து ஒரு பக்கம் குளிப்பறிவா, அவள மாதிரி ஒரு கேடு வெட்டில விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பரபரப்பா திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பு போயிருக்காங்க. சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெய்லி மேல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், மறக்க தருங்க.